உட்காடுறீங்கல்ல, அப்ப எப்படி இருக்கு? செய்யற வேலை செய்ய முடியல. ஆபீஸ் போய் உட்காந்தீங்கன்னா ஏன் சார் டல்லா இருக்கீங்கன்னு கேட்கறாங்கல்ல, ஏன் சோர்வா இருக்கீங்கன்னு கேட்கறாங்கல்ல, ஏன் நேத்து மாதிரி இல்லைன்னு கேட்கறாங்க, ஏன் வீட்டுல பிரச்சனையான்னு கேட்கறாங்க. உங்களால இன்னைக்கு வேலையை சரியா செய்ய முடியல. அந்த ஒரு நாள் வேலை சரியா செய்ய முடியாம அடுத்த நாள் சேர்த்து செஞ்சுக்கலாங்கிறது தவறு சொல்றாரு கண்ணதாசன். வேலைன்னு உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் மறந்துடுவேங்கிறாரு. மனவாசத்துல சொல்றாரு, நம்ம படிக்கிறோமே, தெரியுதே, வாழ்க்கையில பேசுதே, வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற பொழுது கலெக்டர் சார் கேட்டாரு, மாவட்ட மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் கேட்டாரு, எப்படி சைன் லாங்குவேஜ் பேசுறீங்க அப்படின்னாரு. ப்ராப்பர் சைன் லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் ஒரு காது கேளாத, வாய் பேச முடியாத குழந்தைகளிடம், சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் எப்படி பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மா காது கேட்காது. அதனால அவங்ககிட்ட எப்படி பேசுறது எனக்கு தெரியும். ஒன்னு சொல்லவா, அன்பிற்கு பேசுகிற மொழி அவசியமற்றது. அன்பிற்கு பேசுகிற மொழி அவசியமற்றது. அன்பிற்கு சைகை மொழி